அண்டை வீட்டில் குழந்தை இருக்கலாம், முதியவர் இருக்கலாம், நோயாளிகள் இருக்கலாம், சோகம் பாதித்தவர் இருக்கலாம், துன்பத்திற்கு உள்ளானவர் இருக்கலாம், ஒரு மரணம் நடந்திருக்கலாம். இன்று மரண வீடுகளை கூட நீங்கள் பாருங்கள், மரண வீடுகளை நீங்கள் கூட அங்க போய் கூட வீடியோ ஷேர் பண்றதும், சிரிச்சு கும்மாளம் அடிச்சு யோசித்து பாருங்கள் எப்படி நடக்கிறது என்று. அப்ப எந்த கவலையும் நாம் அண்டை வீட்டுக்காருடைய விவகாரங்களில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அது எப்படி? இன்று நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை உருவாகி வருகிறது. உள்ளங்கையில் உலகத்தை கொண்டு வரக்கூடிய நம்முடைய தொழில்நுட்பம் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. இன்றைய தலைமுறைக்கு அமெரிக்காவை தருகிறது, ஆப்பிரிக்காவை தருகிறது, அண்டார்டிகாவை தருகிறது, அண்டை வீட்டுக்காரனை தெரிவதில்லை. யார் வசிக்கிறார்? இந்த பிளாட்ல வசிக்கிறவங்க, சென்னையில் மாடி தளங்களில் மாடி வீடுகளில் வசிப்பவர்களுக்கு மேலே யார் இருக்கிறா தெரியாது, கீழே யார் இருக்கிறா தெரியாது. எங்க ஊருக்கு பக்கத்தில் சென்ற மாதம் நான் பேப்பர்ல படித்தேன், இறந்து ஒரு வாரமான ஒருவர் வீட்டில் துர்வாடை வீசுகிறது. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் இறந்திருக்கிறார் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள். அப்புறம் கார்பரேஷன்ல இருந்து ஆட்கள் வந்து அந்த பாடியை தூக்கிட்டு போனாங்க. அவருக்கு உறவினர்கள் இல்லை என்பது வேறு செய்தி. அப்ப எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அமெரிக்காவில் நடந்த ஒரு செய்தியை குறித்து நான் படித்தேன் பல வருடங்களுக்கு முன்னால். ஒரு முதியவர், பெரும்பாலும் தனிமையில் தான் இருப்பார், ஒரு நாய் கூட இருக்கும் அவங்களுக்கு. ஆனாலும் எதிர் பிளாட்ல, பக்கத்து பிளாட்ல ஆட்கள் இருப்பாங்க. அண்டை வீட்டாருடைய உரிமை என்று சொன்னால் வெஸ்டர்ன் கல்ச்சர் நமக்கு கற்றுத்தருகிற நாகரிகம் இதுதான். நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு கற்றுத்தருகிற நாகரிகம் இதுதான். இஸ்லாத்துக்கு முற்றிலும் முரணான கலாச்சாரத்தை அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள்.